தாவேகா மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஆன மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக ஆஸ்பைரிங் மாவட்ட செயலாளர்களாக ஆகணுங்கிறவங்க அங்கங்கே பல இடங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் காரையை கூட மறிச்ச அந்த விஷயம்லாம். இதற்கு பின்னால் யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த கட்சி அவங்களுடைய புலனாய்வு புலிகளை எல்லாம் வச்சு ஆராய்ந்த பொழுது இதுக்கு பின்னால் திமுக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் அவங்க எவிடன்ஸாக சொல்கிறாங்க. மதுரை பக்கத்துலலாம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரோட கூட்டணி வச்சுக்கிட்டு எந்த போராட்டம் செய்தாலும் அந்த போராட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளரே கூட பங்கெடுக்காமலாம் இருக்கக்கூடியது, இல்லைன்னா அவருக்கு எதிரான அவர்கள் போகாமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அப்படி செய்யுமா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக செய்யும். திமுகங்கிறது ஒரு கொடிய அக்டோபஸ். அது அட்டையை விட மோசமான கட்சி. திமுக நான் பேர் சொல்ல விரும்பல. லிங்கம் காப்பின்னு மாம்பலம் பகுதியில் ஒரு காப்பி பொடி கடை. அவர் அப்பழுக்கற்ற காந்தியவாதி, காமராஜ் பக்தர். அந்த காசலிங்க அண்ணாச்சி அவருக்கு தூத்துக்குடி பக்கத்தில் அவருக்கு பூர்வீக ஊர். இப்போ ஊரில் போய் செட்டில் ஆகிட்டார். கடையை வாரிசுகளை பார்த்துக்க சொல்லிட்டு அவர் தான் சொன்ன ஒரு விஷயம்தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் கருணாநிதியை ஒருமையில சொல்லி ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை சொல்லி அந்த ஆள் எல்லா கட்சியிலையும் ஆள் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல ஒரு நபரை சொன்னாரு, வேற ஒரு கட்சியில சொன்னாரு, வேற ஒரு தேசிய கட்சியில சொன்னாரு, பல்வேறு நபர்களை அவர் சொன்னார். சில விஷயங்களை நாம ஊமையன் கண்ட கனவு மாதிரி கடந்துதான் போனோமே தவிர நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அதனால உண்மை பேசுறதெல்லாம் உண்மையா இருக்கலாம், ஆனா எல்லா உண்மையும் பேசிட்டு இருக்க முடியாதுன்னு வச்சுங்க. அதனால அதை கடந்து போயிடுவோம். அவர் சொன்னதை ரொம்ப அவர் சொல்லி எனக்கு 35-40 வருஷம் முன்னாடி அவர் சொன்னார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக நான் பார்க்கின்றேன். நான் அரசகுமார்னு இங்கே ஒரு ஆள் போகும்போது என்னெல்லாம் பேசிட்டு போனாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சேகர், எஸ்வி சேகர், எஸ்வி சேகரை இந்த கோர்ட்டு கன்வென்ஷனுக்கு முன்னாடிலாம் என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியும். இப்போ அதை வெங்கட்ராமையர் சாலை அப்படின்னு மாத்திட்டாங்க. என்ன வேணா வச்சுக்கோ, பரவாயில்ல, எனக்கு ஜாலரா போடு, எனக்காக கூவு. அந்த விஷயத்த திமுக இது திமுக மாதிரிதான் மீதி கட்சியும் மாறணுங்கிறது இவங்களை பார்க்கும்போது தான் எனக்கும் புரியுது. ஏன்னா இந்த அரசியல் மலிவு அரசியல். இது சிறந்த அரசியல் கிடையாது. இந்த அரசியல் தப்பான அரசியல். ஆனா இந்த தப்பான அரசியல் தான் இங்க கைகொள்ளப்படுகின்றது. நீங்க வைரத்தை வைரத்தால தான் எடுக்க முடியும், முள்ளால தான் எடுக்க முடியும். நீங்க முள்ள கோடாலியால் எடுக்கிறேன்னு வெட்டி தான் அகற்றணும். இல்ல கோடாலியால முள்ள எடுக்கிறேன், முள்ள கோடாலியால் எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதனால இவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதனால ஒரு சில நேரங்கள்ல அதுவும் சரியான ஒரு பார்வையா தான் பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. அந்த மாவட்ட தலைவர் பேரு அவரும் ஒரு கிறிஸ்டியன் தான் நினைக்கிறேன், ஜோசப் விஜய்ங்கிற மாதிரி. நம்ம மதங்களை எல்லாம் கடந்தவர்கள்னு வச்சுங்க. நாம அந்த பிஜிஎம் போடுவாங்களே, அது என்னது, மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையே அப்படிதான். அதுல அவரும் ஒரு கிறிஸ்டியனு. அவரு தான் மூர்த்தியோட அண்டர்ஹேண்ட் டீலிங்ல இருக்காரு. மூர்த்தி கிட்ட பணம் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாரு. அவரு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காரு. தலைவர் முடிவு எடுப்பாரு, எல்லாம் தலைவருக்கு தெரியும், முதல்வர் அதை பத்தி அறிவிப்பாரு எப்படின்னு சொல்றாரோ அது மாதிரி இது என்னுடைய அரசியல் எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி, இதை அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் பொதுவா ஒரு இதா சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் விட நீங்க சொன்னீங்க பாருங்க, காரை மறிச்சாங்கன்னு. அந்த அம்மா தூத்துக்குடி மாவட்டம், அஜிதா ஆக்னஸ் அவங்க. அந்த அஜிதா ஆக்னஸ் 2 நாள் முறையா போகும்போது அந்த காரை மறிச்சாங்க. காரை மறிச்சு நியாயம் கேட்க போனாங்க. அந்த நியாயம் கூட உங்க கட்சியை சார்ந்தவர்களும் கூட அந்த பெண்ணுடைய நியாயத்துக்கு ஆதரவாக பேசுறாங்கல்ல, ஏன் அவர் இறங்கி பதில் சொல்ல மாட்டாரா விஜய்ங்கிற கேள்வியும் கூட இன்னைக்கு அக்கா தமிழிசை பேசினத இன்னைக்கு கூட நம்ம கட்சியில இருக்கிற ஒருத்தர் கேட்டார். அவர் இல்லைங்க, அந்த சோஃபியா மேட்ரையும் இதையும் லிங்க் பண்ணி கேட்டார். ஏங்க இந்த அஜிதாவுக்கு இந்த மாதிரி சொல்றாங்களே, அப்ப சோஃபியா அது நியாயம் சொல்ல வராங்களா? அப்படி கிடையாதுப்பா, இது உள்கட்சி விஷயம். அது பாலிசி டிசிஷனு. அதனால உள்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிலாம் சொன்னேன். அவங்க கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. நாம அதை பத்தி பேச வேணாம். அதை நான் இதோட இதை நிறுத்திக்கிறேன். நீங்க கேட்ட இந்த கேள்வி, இந்த உபகல்வியை மட்டும் மெயின் கேள்விக்கு வரேன். அதுல அவர் என்ன சொல்றாரு, அவங்க அந்த அஜிதா ஆக்னஸுக்கு ஒரு கூட பிறந்தவரோ கசன் பிரதரோ ஒருத்தர் இருக்காரு. வேற ஒரு
பிரதர், சகோதரர். 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் வந்து இந்த விசிலடிச்சாங்குஞ்சு மன்றத்தில் இருந்திருக்காரு, விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்காரு. அவர் வந்து இங்க பொறுப்பு எதிர்பார்த்திருக்கும் போது இந்த அம்மாவும் சகோதரர் கூட தான் பிரயாணிச்சிருக்காங்க அரசியல்ல. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த அம்மாவை மாவட்ட செயலரா, ஆக்டிங் மாவட்ட செயலரா வச்சுட்டு அவர் வந்து திமுகவுக்கு மூவ் ஆயிடுறாரு. அவரு அந்த அஜிதாவுடைய சகோதரர். ஆமா, நான் அங்க இருந்து பாத்துக்கிறேன். பிராக்சியா இருந்து அவரை தூத்துக்குடியில இதெல்லாம் இந்த விசிலடிச்சாங்குஞ்சு கட்சிக்கு வந்து 120 மாவட்டம் வச்சிருக்காங்க. ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் வந்து 38 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட், பார்லிமெண்ட் 39. திமுக, அண்ணா திமுக, பிஜேபி எல்லாம் 60லேருந்து 68, 70க்குள்ள மாவட்டங்கள் வச்சிருக்காங்க. விஜய் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்காக 120 வச்சிருக்காரு. இதுல வந்து 2 சட்டமன்றமும் 3 சட்டமன்றமும் அந்த அஜிதாவும் அவங்க பிரதரும் அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட குறுநில மன்னர்களாகவும் பாளையக்காரர்களாகவும் இருந்திருக்காங்க. அந்த பாளையக்காரரா அவர் வந்து நான் திமுகவுக்கு மூவ் ஆயிடுறேன், அங்க நான் குழப்ப பாக்குறேன், நீங்க பாளையக்காரியாயிரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை டெடிகேட் பண்ணிட்டு போறாரு. இவங்க வந்து அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளரா இவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு நான் படிச்ச பார்த்த செய்திகள்ல சொல்லப்பட்டது. இது நான் வந்து நிறைய காசு செலவு பண்ணி மக்கள் நலத்திட்டங்கள் பல விஷயங்கள், விஜய் பிறந்த நாளுக்கு அது பண்றது இது பண்றதுன்னு நான் செலவு கை காசை போட்டு எல்லாம் பண்ணேன், எல்லாம் இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு. இது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, நீ ஏன் கை காசை போட்டு பண்ண, இந்த பணத்தை நீ எப்படி எடுப்ப? 2006 சட்டமன்ற தேர்தலில் திருநாவுக்கரசர், மறைந்த இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சிபிஆர், ஹெச் ராஜா எல்லாரும் இருந்து என்ன இதில் நேர்காணல்ல நீ கட்சிக்கு தேர்தலுக்கு எவ்வளவுப்பா செலவு பண்ணுவேன்னாங்க. எல்லாரும் வந்து ஏதோ அமௌண்ட் சொன்னாங்க. நான் என்னால் பண்ண முடியாதுங்க, மிஞ்சி போனால் என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் நான் ஒரு 50,000 பண்ணுவேன். அவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்களா, அது எனக்கு தெரியாது. அப்புறம் நீ எப்படி ஜெயிப்ப? நான் ஜெயிப்பேன், நான் நீ ஜெயிப்பேன்னு நான் சொல்ல 8,000 ஓட்டு டீசென்ட் ஓட்டு வாங்குவேன், நான் ஜெயிப்பேன்னே சொல்லலை. ஆனால் ஒருவேளை நான் என் பணத்தெல்லாம் நான் இப்போ செலவு பண்ணேன்னா அதை திருடணுங்கிற எண்ணம் தான் எனக்கு வரும். அதனால வந்து நான் இந்த கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டன், இந்த தேசியத்துக்காக இருக்கக்கூடிய தொண்டன், தன்னை அர்ப்பணித்து கொண்ட தொண்டன், அவனுக்காக வந்து கட்சிக்கு தலைமையும் நீங்கள் அதுக்காக நீங்கள் பார்த்துப்பீங்க, கவனிச்சுப்பீங்கிறது எனக்கு தெரியும். அதனால வந்து நான் செலவே பண்ண முடியாது, ஏன்னா என்னை வந்து திருடத்துறதுக்கு தலைமையே நீங்கள் தூண்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுதான் ஒரு ஹானஸ்டான பதிலாக இருக்க முடியும். அதுதான் அந்த அஜிதாவும் செஞ்சிருக்கணும். ஆனால் அவங்களுடைய கற்பனை என்ன, நாம் இங்கே 2 ரூபா போட்டால் 20 ரூபா எடுக்கலாம். இதான் திராவிட மாடல். பாருங்க, இந்த தற்கொலை விஜய் கட்சியும் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாருங்க, 2 பயலும் ஒன்றியம்மா, 2 பயலும் வந்து மதச்சார்பின்மைமா, பாஜக தான் கொள்கை எதிரி. 2 பயலும் பாஜக கொள்கை எதிரிமா, 2 பயலும் ராம்சாமி தான் எங்க குலகுருமா. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரே நான் கேட்டேன், ஒரு பொடியவன் தான், அவங்க கூட நான் அங்கிள் நான் விஜய் ரசிகன் அப்படின்னா, ஏண்டா இப்படி ஸ்கூல்ல படிக்கிற பையன், நான் எனக்கு ஓட்டு வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னா. சரிடா நீ ஸ்டாலின் தப்புங்கிறிய அப்படின்னு. ஆமா அங்கிள், அவர் சரியா அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஊரெல்லாம் கரப்ஷன் நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா. சரிடா இவரு அதே தானடா இவரு சொல்றாருன்னு. இல்ல, அவர் பண்ற தப்பை இவர் பண்ண மாட்டாரு, ஊழல் மட்டும் இவர் பண்ண மாட்டாரு. ஒரு +2 படிக்கிற பையனா அவனோட எந்த அளவுக்கு, அதாவது இந்த விஜய் கட்சி வந்து திமுக சொல்றதோட திமுக ஜெராக்ஸ் காப்பியா இருக்கு. அதனால நீங்க பிஹேவியர்லையும் பாருங்க, அது அப்படியே தான் இருக்கும். நீங்க அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு, மெஜாரிட்டியை காலில் போட்டு மிதிக்கிறது, உள்கட்சி ஜனநாயகம் இல்லாது இருப்பது. எப்படி நீங்க உதயநிதி ஸ்டாலினே நீங்க பார்க்கணும்னா நீங்க போய் தவம் கிடக்கணும். அவங்க பார்த்த உடனே அப்படியே நீங்க வந்து அப்படியே இதுல ரோமாஞ்சமான சூழ்நிலைக்கு போய் கண்ணெல்லாம் சொருகி ஒரு மாதிரி உங்களுக்கு நீங்களே இன்பம் அடைந்து அப்புறம் மயிர்கால்லாம் கூச்செறிய நீங்க அந்த மாதிரி ஒரு புனிதமா கருதணும். அதை அந்த மாதிரி தான் இவருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த அஜித் ஆக்னஸ் இருக்காங்க பாருங்க, நான் நிறையா பணம் செலவு பண்ணிட்டேன், ஜனநாயகம் இல்லாமல் இது பண்ணிட்டாங்க, நான் அதுக்காக போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் நியாயம் கேட்க போனேன். அவங்க ரொம்ப சாதுரியமாக அந்த அம்மாவை நவுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் வெளில வருவார். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு இந்த கட்சியில் வந்து திமுகவின் ஆக்டோபஸ் கரங்கள். ஏன்னா இதுவே திமுகவோட பி டீம்ங்கிறது தான் என்னுடைய பார்வையில். இந்த கட்சி நாளைக்கு என்ன முடிவெடுக்கும், எப்படி போகும், தாவேக்கா எப்படி போகும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும்
உண்மையை உண்மை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இங்கே இருக்கின்றோம். அதனால இதுதான் நம்முடைய கருத்து. தாவேகா என்பது திமுகவின் கள்ள குழந்தையாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஜனநாயகமற்ற தன்மை, எதேச்சதிகாரம், ரவுடித்தனம், அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், இது ஃபுல்லா இருக்கும். அது அந்த கட்சியோட சாபக்கேடு. அது